अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी योगवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் மௌலி ஞானேஸ்வர மகாராஜின் சமாதியின் அருகில் அமர்ந்து கொண்டு ஏக்நாத் பாகவதம் என்ற கிரந்தம், ஏக்நாத் மகாராஜார் எழுதிய அந்த கிரந்தத்தினை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 96 ஸ்லோகங்கள் நிறைவந்து விட்டன அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல 97 98வது படிக்கணும்னா 97 நிறைவடைந்து விட்டது. இன்று நாம் படிக்க வேண்டியது 98வது ஸ்லோகம். ஸோ 96ல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எப்படி இடது பக்கம் வலது பக்கம் இடது பட்சம் மற்றும் வலது பக்கமாக 2 பாகங்களாக ஒரு உடல் நாம் கணக்கெடுத்து சொன்னாலும் கூட அது உடல் ஒன்றேயோ அதே மாதிரி ஜனார்த்தனம் ஏகநாத்தனம் இங்கே ஒன்றே அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட 97 ஸ்லோகங்கள் நிறைவடைந்தன. இப்போது நாம் காணவிருப்பது 98. The bliss of the self has emerged through his mouth and manifested before my eyes. See, it is he who through discrimination causes this commentary to be written. இப்போ இந்த கிரந்தத்தை அவரே எழுதுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்றாருன்னா, ஆத்மாவின் பேரின்பம் அவரது வாயின் வழியே தோன்றி என் கண்களுக்கு முன்னால் வெளிப்பட்டது. காண்பீராக, விவேகத்தின் மூலமாக இந்த நூல் விளக்கத்தை எழுத வைப்பவர் அவரே. ஆத்மாவின் பேரின்பம். இப்போ இந்த கிரந்தத்தை பற்றியான ஒரு பேச்சு இங்கே ஆரம்பிக்கிறார். அதாவது இதுவரைக்கும் தானும் ஏக்நாத் மகாராஜும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, தான் எப்படி வழிபடுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை, அல்லது இந்த கிரந்தத்தை நான் எழுதுகிறேனா அவர் எழுதுகிறாரா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் சொல்லி முடிச்சிட்டார். அப்போ டோட்டலாகவே அவரே என்னை பக்தனாக மாற்றி, அவரே என் உடல் மனம் புத்தியை இயக்கி, அவரே தான் இந்த கிரந்தத்தை எழுத போகிறார் அப்படிங்கிற விஷயத்த கிட்டத்தட்ட போன ஸ்லோகங்களையே நமக்கு முடிச்சிட்டாரு. இப்போ இந்த கிரந்தத்தை பற்றி ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார். எப்படி பேசுறார்? ஆத்மாவின் பேரின்பம். ஏன்னா இந்த கிரந்தம் ஃபுல்லாவே என்ன பேச போகிறதுன்னா, ஆத்மாவினுடைய பேரின்பம்னா என்ன, அது எப்படி அப்படிங்கிற பற்றி விலாவாரியா விளக்க போகிறார். ஸோ அப்ப அந்த ஆத்மாவின் பேரின்பம் அவரது வாயின் வழியே தோன்றி என் கண்களுக்கு முன்னால் வெளிப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்ல நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியும் நீங்க எடுத்துக்கலாம், அவரே எழுதுறாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க டுவாலிட்டியும் நான் காட்டணும். அப்போ நான் எழுதலைன்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்லலாம்னு அவர் யோசிக்கிறார். அப்ப பார்க்கும்போது அவர் அந்த ஆத்மாவின் பேரின்பத்தை அவரது வாயின் வழியே தான் அவர் தோற்றமளிக்கிறார். என் கண்களுக்கு அது வெளிப்பட்டது. ஆதலால் காண்பீராக, விவேகத்தின் மூலமாக இந்த நூல் விளக்கத்தை எழுத வைப்பவர் அவரே. எனக்கு விவேகத்தை கொடுத்தது அவரே, எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்தது அவரே. அந்த ஆத்மாவின் பேரின்பத்தை அவர்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்தை, அவர் கொடுத்த அந்த விவேகத்தின் மூலமாக இந்த நூல் விளக்கம் அளிக்கப் போகிறது. ஆதலால் இந்த நூல் விளக்கத்தை எழுத வைப்பவரும் அவர். எழுதுபவரும் அவரே சொல்லியிருக்கலாம்ல, எழுத வைப்பவரும் அவரே. எழுத வைப்பவரும் அவரேன்னு சொன்னா டுவாலிட்டியை காட்ட முடியும். எழுதுபவரும் அவரேன்னு சொல்லிட்டு டுவாலிட்டியை காட்ட முடியாது. அப்ப என்ன அது ஏக்நாத் மகாராஜ் எழுதினாரா இல்ல ஜனார்த்தன மகாராஜ் எழுதினாரா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஏக்நாத் மகாராஜ் தான் எழுதினாரு, ஆனா அவரை எழுத வச்சது ஜனார்த்தன மகாராஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. இதுக்கு எக்ஸாம்பிள், ஒரு அம்மா ஒரு குழந்தையோட கையை பிடிச்சி எழுதுறாங்க. இப்போ அந்த குழந்தை எழுதிச்சா அம்மா எழுதிச்சா, எழுதி முடிச்சிட்டு அம்மாவே கை தட்டுவாய், அழகா எழுதிருக்கே, ரொம்ப சூப்பரா இருக்கே, பாரு எவ்வளவு அழகா எழுதிருக்க அப்படின்னு சொல்லி. இப்ப இங்க அம்மா எழுதுனாங்களா இல்லைன்னா குழந்தை எழுதுனாங்களா அப்படின்னு தெரியவே தெரியாது. அம்மா தான் எழுத வச்சாங்க, ஆனா குழந்தையோட கை பிடிச்சு எழுதினதுனால அது குழந்தை எழுதுனதா ஆயிடுச்சு.
ஸோ அந்த மாதிரி ஒரு பாவனையை வந்து இங்க ப்ரெசென்ட் பண்றாங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். சோ அதனால இப்ப இந்த கிரந்தம் என்பது ஆத்மாவின் பேரின்பத்தை வரையறுக்க போகின்றது. அது கண்டிப்பாக நான் எழுதவில்லை, அவர்தன் வாயிலிருந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆத்மானந்தம், அந்த பிரம்மானந்தம் எனக்கு கற்றுக் கொடுத்ததை அப்படியே நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். எல்லளவு கூட நானா கற்பனை பண்ணி எதுவும் சொல்லல, அவர் எனக்கு கொடுத்தத, அவர் எனக்கு அனுபவத்தையும் கொடுத்தத, என் அனுபவித்து கொண்டதை, அவர் சொல்லிக் கொடுத்ததை, நான் அனுபவத்தில் கண்டதை நான் எழுதுறேன்னு கூட சொல்லல. இவ்வளவு சொல்லிட்டு அப்ப கூட நான் எழுதுறேன்னு சொல்லல, கண்டதை நான் எழுத நினைத்த போது அவர் எழுத வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார். சரியா? இப்போ என் டோட்டல் அங்கே 2 அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பியூர் அத்வைதத்திலிருந்தே இந்த கிரந்தம் எழுதப்படுகிறதுன்றதையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க 2 பேருமே ஞானிகளாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒன்றுபட்ட தன்மையிலிருந்து அவர்கள் விடுபட முடியவே முடியாது. இப்போ ஒன்னஸ்பியில் இருந்து கொண்டு ஆனால் மாயைக்காக இந்த ஒரு கிரந்தம் இங்கே வரையப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன எடுத்துக்கணும் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, நாமளும் நம் குருநாதரோடு இப்படி சரணாகதியில் இருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் அவர் என்னை செய்ய வைக்கின்றார், அவர் அருளால் இங்கே அனைத்தும் இங்கே அவரேதான் செய்கிறார், இங்கே நான் நிமித்த மாத்திரமாக இருக்கின்றேன் என்ற அந்த பாவனை நமக்குள்ள வரணும். சரியா? அவர் நமக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே அவரை பார்த்து என்ன பண்ணணும், நம்ம இன்ஸ்பயர் ஆகி நாமளும் அந்த மாதிரி ஆகணும் இல்லையா? அப்போ இந்த கிரந்தத்தை அவர் நான் எழுதவில்லை அப்படின்னா, இங்க கிரந்தம் அவர் எழுதிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணினாலும், உங்களுக்கு இந்த கிரந்தம் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. டே டு டே லைஃப்ல நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணினாலும் அத என் குருநாதரின் அருளால் அவரே என்னை செய்ய வைக்கின்றார், இங்கே நான் எதுவுமே இல்லை, எல்லாம் அவரே. இந்த பாவத்தை நம்ம இதன் மூலியமா டெவலப் பண்ணிக்கிட்டாலே போதும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? நான் 99வது ஸ்லோகம் படிக்கலாம். But wondrous is his play, he placed my name in the verses, Abhangas, yet in the end he left no room for my separate identity to remain. ஞானதேவன் சொல்லுகின்றேன் அப்படின்னு தானே இந்த ஞானதேவர் நிறைய அபங்கள் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி இந்த ஏக்நாத் மகாராஜன் வந்து நிறைய இடத்துல ஏக்நாதன் சொல்லுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு போல. சரியா? அதை வச்சுட்டு நீங்க பாட்டு நான் தான் எழுதினேன்னு நினைச்சிடாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க பாருங்க. ஆனால் அவரது திருவிளையாடல் வியப்பானது. இந்த வரிகளில், இந்த அபங்கங்களில் எனது பெயரை அவர் வைத்தார். ஏக்நாத் எழுதுகின்றேன்னு இவர் எழுதலையாம், ஜனார்த்தன மகாராஜ் எழுதினாரா ஏக்நாத் எழுதுகின்றேன்னு சொல்லி. இந்த திருவிளையாடலை பார்த்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு அங்கங்க ஏக்நாத் எழுதுகின்றேன்னு வரும். வந்ததை பார்த்துட்டு நான் எழுதுனேன்னு நீங்களா நினைக்க கூடாது. அப்ப கூட அந்த கூட என் குருநாதர் தான் எழுதியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். புரியுதோ அப்படிங்கிறாரு. அந்த திருவிளையாடல் வியப்பானது. இந்த வரிகளில் அபங்கங்களில் எனது பெயரை அவர் வைத்தார். சரி, ஆனால் இறுதியில் எனது தனிப்பட்ட அடையாளம் எஞ்சுவதற்கு அவர் இடமே வைக்கவில்லை. ஏன்னா அவர் என் பேரை தான் வச்சாரு, ஆனா என்ன வைக்கல. ஏன்னா நான் இல்ல, நான் அவர்கிட்ட எப்பயோ ஐக்கியமாயிட்டேன். அதனால என் பேரை வச்சாலும் நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் தான் இல்லையே, நான் எப்பயோ அவர்கிட்ட ஐக்கியம் ஆயிட்டேன்னு என்று அந்த விஷயத்தை அழகாக இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். சோ ஆனால் இறுதியில் எனது தனிப்பட்ட அடையாளம் எஞ்சுவதற்கு அவர் இடமே வைக்கவில்லை. அப்ப கிரந்தத்துல என் பேர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏக்நாதன் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவன் எப்பயோ ஜனார்த்தனோட ஐக்கியம் ஆயிட்டான். அதை நீங்க எப்பயுமே மறக்காதீங்க. ஏன்னா நான் தான் என்ன சொன்னேன், ஜனார்த்தன மகாராஜே உலகமாக விரியும் போது ஏக்நாத் என்ற வேஷத்தையும் பிரித்து ஏக்நாத்தாக ஒரு வேஷத்தையும் தரித்து கொண்டு அங்கே அந்த ஏகநாதை பக்தனாகவும் மாற்றிக்கொண்டு, யாரு ஜனார்த்தனனே ஏகநாத்தாக மாறி அந்த ஏகநாதை பக்தனாக மாறி அவர் தனக்குள்ளே ஐக்கியமும் படுத்தி கொண்டு இந்த ஏகநாதனின் உடல் மனம் புத்தியை இயக்கி கொண்டு இங்க இருக்கிறதெல்லாம் யாரியா? ஜனார்த்தனன் தானே இருக்கான். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. ஆனா இந்த கிரந்தத்துல அங்கங்க வரும். என்ன வரும்? ஏகநாத் எழுதுகின்றான் அப்படின்னு எல்லாம் வரும். அதை பார்த்துட்டு மறுபடியும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏகநாத் ஜனார்த்தனை விட்டு தனியா இருக்கான் போல, இவனா எழுதிட்டான் போலன்னு நினைச்சிடாதீங்க. அது அவருடைய திருவிளையாடல்ப்பா.
அதான் சொல்லிட்டேன்ல, அவர் மாயையில அவரே என்ன உருவாக்கி, அவரே என்ன பக்தனாக்கி, அவரே என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு எல்லாம் சொல்லிட்டேன்ல. அப்புறம் நீங்க பாட்டு இந்த ஏகநாத் அப்படிங்கிற வரியை மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, புரியுதா? அப்பவும் ஏகநாத் எழுதுகின்றேன் என்ற அந்த வார்த்தையை நீங்க படிக்கும் போதும் இதை எழுதியது ஜனார்த்தன மகாராஜேன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இல்ல என் பேர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இருப்பேன்னு நீங்க நினைச்சிட கூடாது. இல்ல, ஏன்னா நான் தான் இல்லையே, இருக்கிறது ஜனார்த்தன மகாராஜ் மட்டும்தானே. அவரே தானே எல்லாமா பிரிஞ்சு அதுல ஒரு வேஷமா ஏகநாத்தா இருந்தாருன்னு சொல்லிட்டேன்ல. அப்ப இருக்கிறது ஒன்று, அந்த சத்தியத்துக்கு பேர் என்ன, ஜனார்த்தன மகாராஜ் மட்டும்தான். அதனால நான் இல்லவே இல்லை. அதனால் சொல்லுகின்றேன், இந்த ஏகநாத் அங்கங்க ஏகநாத் எழுதுகின்றேன்னு வந்தா கூட நான் எழுதுனேன்னு நினைக்காதீங்க என்று தன்னுடைய அந்த பக்தி பாவத்தை மிக அற்புதமாக வெளிப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல், இந்த கிரந்தம்ங்கிறது ஒரு வேதம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஞானிங்களால் எழுதப்படுகின்ற கிரந்தம் அப்படிங்கிறது ஒரு வேதமாவே நம்ம எடுத்துக்கலாம். அதனால இந்த மாதிரியான கிரந்தம் நமக்கு படிக்க கிடைத்திருக்க வாய்ப்பு கிடைத்திருக்குன்றது நம்ம சந்தோஷப்படணும். இது இறைவனால் எழுதப்படுகின்ற கிரந்தம், குருவால் எழுதப்படுகின்ற கிரந்தம், பிரம்ம ஸ்வரூபத்திலிருந்து எழுதப்படுகின்ற கிரந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொருட்டே இவ்வளவு விரிவாக அவர் எழுதியிருக்கிறார் என்பதையும் இந்த தருணத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஓகேவா? எனிதிங் மோர் டு ஆட்? இந்த தாட்டிச்ச அபங்கு கூட அப்படிதானே, ஞானதேவர் முக்தாபாய் வாய் வழியா வரணும், 12 அபங்கங்கள்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு, அவளை அடையாளப்படுத்தணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு. ஸோ அப்ப அவரே தான் இங்க இந்த நாடகத்தை, இந்த திருவிளையாடலை நடத்துறாரு. ஸோ அதனாலதான் அந்த தாட்டிச்ச அபங்கே வருது. இந்த முக்தாபாய் எழுதுனான்னு சொல்றதை காட்டிலும் ஞானதேவரே ஒரு திருவிளையாடலை நடத்துறாரு அப்படிங்கும்போது அவரே தான் இங்க முக்தாபாயா மாதிரி எழுதுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம்னா. தாராளமா சொல்லலாம். 100வது ஸ்லோகம். He was pleased with these words and said, "Excellent, well done." He declared, "You are truly filled with my essence and you have revealed the secret spiritual meaning." இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்காருல்ல, இது எல்லாத்தையும் ஏகநாத் மகாராஜ் கேட்டுச்சு, ஜனார்த்தன மகாராஜ் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த சொற்களால் அவர் மகிழ்ந்து மிக நன்று, அற்புதம் என்று கூறினார். நீ உண்மையாகவே எனது சாரத்தால் நிறைந்திருக்கின்றாய். சாரத்தால் நிறைந்திருக்கின்றாய் அப்படின்னா சாநித்தியத்தால் அல்லது என்னுடைய அதிஷ்டானத்தால், என்னுடைய மையத்தால், கோரால் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம். மறைந்திருந்த ஆன்மீக பொருளை வெளிப்படுத்தி விட்டாய் என்று அறிவித்தார், என்று அவர் அறிவித்தார். இப்ப யாரு புக் எழுதுறாங்க? ஜனார்த்தன மகாராஜ் பேசிட்டு இருக்காரு. ஜனார்த்தன மகாராஜ் என்ன சொல்றாரு? சூப்பர்ரா, வெல்டன்ரா அப்படின்னு அவனை பாராட்டிட்டு, நீயே நான் தான், நீயும் நானும் ஒண்ணுதான், சரியா? என்னுடைய சாரத்தால் நிறைந்திருக்கின்றான்னு என்ன அர்த்தம்? நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, மறைந்திருந்த ஆன்மீக பொருளை வெளிப்படுத்தி விட்டாய், பிரம்ம ரகசியத்தை நீ வெளிப்படுத்தி விட்டாய் என்று அறிவித்தார். இப்ப யாரு விருந்த தெளிவுதா? யார வெளிப்படுத்தி வைக்கிறாங்க? ஏக்நாத் ஜனார்த்தன மகாராஜ் ஏக்நாத் கிட்ட ஒன்னஸ்ல இருக்காரு, ஏக்நாத் மகாராஜ் ஜனார்த்தன் மகாராஜ் கிட்ட ஒன்னஸ்ல இருக்கு. சொல்லவே முடியாது. ஏக்நாத் பாயிண்ட் ஆஃப் விஷன்ல எழுதுனது ஜனார்த்தன மகாராஜ், ஜனார்த்தன மகாராஜ் பாயிண்ட் ஆஃப் விஷன்ல எழுதுறது ஏக்நாத். யாரையா எழுதிருக்காங்க அப்படின்னா அந்த புக்க. அதுக்கு விளக்கம் அதுலயே இருக்கு. நீ உண்மையாகவே எனது சாரத்தால் நிறைந்திருக்கின்றாய். நம்ம 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லியாச்சு. ஒன்றுபட்ட நிலையை விட்டுவிடாமலேயே தான் இங்கே 2ஆக பிரிந்திருக்கின்றார்கள் என்ற அந்த அற்புதத்தை காணும் போது, அந்த 2ம் ஒன்றேதான் எனும் போது பின் யார் எழுதினார்கள் என்று எப்படித்தான் சொல்ல முடியும் என்பதாகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சரியா?
அதே மாதிரி அங்கே குருவனுடைய ஒரு மோட்டிவேஷனல் என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ், இந்த சொற்களால் அவர் மகிழ்ந்து மிக நன்று அற்புதம் என்று கூறினார் அப்படிங்கிற விஷயமும் வருது. டேய் நீ யார்ரா? நான் தான்டா நீ. நீ என்ன பேசினாலும் அது ஆன்மீகத்தினுடைய உள் கருத்தை அப்படியே வெளிப்படுத்தி வைக்கதாக. ஏன்னா நான் தானே நீ, என்னுடைய சாரம் தானே நீ. ஸோ தெர் இஸ் நோ பிக் டிஃபரன்ஸ். அதனால நீ எழுதுனா அது நான் எழுதுன மாதிரி தான். யார் இல்லைன்னு சொன்னா திரும்ப திரும்ப நீ அதையே சொல்லிட்டு இருக்க. நான் எழுதல, என் குரு எழுதினாரு, நான் எழுதுனேன், என் குரு எழுதினாரு. சரிம்மா, யார் இல்லைன்னு சொன்னா? நீ நானும் ஒண்ணுதானே. நீ எழுதுனா அது நான் எழுதுனா மாதிரி தானே வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல சூப்பரா எழுதிட்டடா என்றும் சேர்த்தே சொல்லுகின்றார் என்ற விஷயத்தையும் நாம் இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் இந்த பாவார்த்த தீபிகான்னு சொல்லுவாங்கல்ல, ஞானேஸ்வரி அப்படிங்கிறது என்னன்னா அந்த பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே உள்ள அந்த பாவத்தோடு கூடிய ஒரு வெளிப்பாடு. பகவத்கீதைங்கிறது அந்த மாதிரி கிடையாது, அது வெறும் தத்துவமாக மட்டும்தான் இருக்கும். ஆனா ஞானேஸ்வரனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே உள்ள பாவத்தை காட்டுவார். என்ன மென்டாலிட்டியில எந்த பாவத்தில இருந்து அந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அர்ஜுனன் என்னென்ன பாவத்தில இருந்து அந்த மாதிரி கேள்வி கேட்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விஸ்தாரமாக எழுதப்பட்டதுதான் ஞானேஸ்வரி என்பதை நாம் அறிவோம் அல்லவா. ஸோ ஏக்நாத் மகாராஜ் அவருடைய ஃபாலோவராக இருக்கிறதுனால அவருடைய வாடையை நாம் அப்படியே அடிக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. முழுக்க முழுக்க அவர் எப்படி எழுதுவாரோ அதே மாதிரி இந்த பாவமாகவே. நான் சொல்லியதை கேட்டுக்கொண்டே இருக்க என் குருநாதன் நிவர்த்திநாதன் போதும் போதும் அப்பா, கிரந்தத்தை ஸ்டார்ட் பண்ணப்பா என்று அவர் சொன்னார்னு சொல்ல, இதுக்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று சொல்லி இப்படி எல்லாம் நம்ம அந்த ஞானேஸ்வரியில பார்ப்போம் இல்லையா. ஆல்மோஸ்ட் இந்த சேம் அந்த விஷயத்த வந்து இங்க ஏக்நாத் மகாராஜ் ஃபாலோ பண்றதை நம்ம பார்க்கிறோம். தன் குருநாதர் பத்தி இவர் பேசிக்கிட்டே இருக்க, குருநாதர் இவரிடம் பேசுவதாக இவர் பாவனையை காட்ட, மீண்டும் இவர் அவரிடம் பேச, ஸோ அந்த பாவம் அப்படியே இங்கேயும் நம் பிரதிபலிக்கிறதை காண முடிகின்றது. ஸோ அதனால எட்டனதர் ஞானேஸ்வரி அப்படின்னு நம்ம குரு நாராயண் யாதவ் மகாராஜ் சொன்னது அப்பட்டமா இப்பவே நல்லாவே தெரியுது. அப்படியே நீ ஞானேஸ்வரியை படிச்ச மாதிரியே ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த கிரந்தத்தை. அது பகவத்கீதா, இது உத்தவ கீதாவா? உத்தவ கீதா, தட்ஸ் தி டிஃபரன்ஸ். ரெண்டுமே சொன்னது கண்ணன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். 101. In this price of an explanation, is it the foundation of the book or supreme knowledge? Is it the literature or pure contentment? Even the definition fails to capture it. இந்த புத்தகத்தை பத்தி என்னால சொல்லவே முடியாதுன்ட்டு தமிழ்ல படிக்கிறேன். இது துதியா அல்லது விளக்கமா? இது நூலின் அடிப்படையா அல்லது பரபிரம்ம ஞானமா? இது இலக்கியமா அல்லது தூய திருப்தியா? எந்த இலக்கணத்தாலும் இதை அடக்க முடியாது. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் நம்மள ஒரு ஞானேஸ்வரியில அடுத்து நான் சொல்ல போற விஷயம் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் தெரியுமாடா, காதை கொடுத்து கேளுங்கடா, அப்படிடா இப்படிடான்னு பயங்கரமா பில்டப் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அது சப்ஜெக்டுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும்ல. நம்ம வந்து எவ்வளவு பெரிய கிரந்தம் அது, நம்ம பாட்டுக்கு எந்த ஏனோ தானோன்னு படிச்சிடக்கூடாது. ஸோ 100% ஃபுல்லஸ்ட் அட்டென்ஷனோட அதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்திற்காக ஞானேஸ்வரங்க நிறையவே அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த வகையில இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த கிரந்தத்தை புகழ் பாடுகின்ற விஷயமாக நீங்கள் பாருங்கள். இந்த கிரந்தத்தை எப்படி புகழ் பாடுகிறார் அப்படின்னா, இது வந்து அது ட்ரூத்தும் கூட. அப்போ there is 100% truth, there is no doubt in that. ஏன்னா உலகத்திலேயே இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் உலகத்துல வேற எதுவும் காட்ட முடியாதுங்க. மோஸ்ட் ப்ரீசியஸ் திங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொன்னா கீதையை தவிர வேற என்னங்க சொல்ல முடியும்? உத்தவ கீதையா இருந்தாங்க, பகவத்கீதையா இருந்தாங்க, கண்ணன் சொல்லுகின்ற கீதை அல்லவா. ஸோ தேர்ஃபோர் அது வந்து வேற டவுட்டே கிடையாது. அப்போ அந்த மோஸ்ட் ப்ரீசியஸ் திங் அப்படிங்கிறது நமக்கு புரியணுன்றதுக்காக, உண்மைதான், அது சத்தியம்தான். அது நமக்கு சும்மா நாஜகம் ஒன்றும் சொல்லலை. அந்த சத்தியத்தா இருந்தாலும் நமக்கு தான் மரமாட்டி கேர மாட்டேங்குது இல்லை, நம்ம தான் அசால்ட்டா இருக்கோம்ல. அப்ப நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும்ன்றதுக்காக இந்த கிரந்தத்தின் துதிப்பாடல் இங்கே ஆரம்பிக்கின்றது. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இது துதியா அல்லது விளக்கமா? இங்க துதியா அப்படின்னு சொன்னா பிரம்மத்தை பற்றிய துதியா அல்லது பிரம்மத்தை முற்றிலும் விளக்கி காட்டுகிறதா அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏன்னா ஞானேஸ்வரியில பாத்தீங்கன்னா பிரம்மத்தை சும்மா வேற லெவல்ல துதிப்பாடுவார். இந்த பிரம்மத்தை பத்தி அப்படி இப்படி இப்படி இது இப்படி சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்னு பயங்கரமா துதிப்பாடிக்கிட்டே இருப்பாரு பரபிரம்மத்தை பத்தி. அது துதின்னு சொல்லவா அல்லது விளக்கம்னு சொல்லவா? ஏன்னா துதிப்பாடிக்கிட்டே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா விளக்கத்தை கொடுத்துட்டு இருப்பாரு.
அதாவது அநீர்வச்சனீயம் என்று சொல்லிக்கொண்டு ஆனால் விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாதது, இப்படி அப்படி என்று சொல்ல முடியாததா இருக்கின்றது அப்படின்னு விளக்கிட்டு இருக்காரா, இல்லைன்னா அதை துதிப்பாடிட்டு இருக்காரா? இட்ஸ் இம்பாசிபிள் டு டிஃபைன் இல்லையா? சோ அந்த தான் இங்கேயும் இந்த கிரந்தத்துக்கும் அதே துதியை பாடுகிறார். இது பிரம்மத்தின் துதியா அல்லது பிரம்மத்தை பற்றிய விளக்கமா என்று சொல்ல முடியாது. இது நூலின் அடிப்படையா அல்லது பிரம்ம ஞானமா? இஸ் இட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி புக் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. நான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எப்பயுமே எளிமையா இருக்கும்னா, இப்போ பிஹெச்டிக்கு ஃபவுண்டேஷன் என்ன? ஏபிசிடி, எல்கேஜி. எல்கேஜி வந்து சுலபமா இருக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்கூல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆமா. ஃபவுண்டேஷன் இல்லைன்னா அது இல்லவே இல்லை. அந்த மாதிரி. சூப்பர், குட் எக்ஸ்பிளனேஷன். சோ இது ஃபவுண்டேஷனா அல்லது பிஹெச்டியான்னு சொல்ல முடியாது. இந்த உத்தவ கீதை என்ற இந்த புஸ்தகம் இருக்கு இல்லையா, ஏக்நாத் பாகவதம் என்பது, இது அடிப்படையா அல்லது பரபிரம்ம ஞானமா? அடிப்படைனா எல்கேஜி, பரபிரம்ம ஞானம்னா பிஹெச்டி. இந்த புக்கு பிஹெச்டியா அல்லது எல்கேஜியான்னு சொல்ல முடியாதுங்கிறது. அப்படின்னா எவன் வேணா படிக்கலாம்னு அர்த்தம். ஆமா, இப்போ மனமா சூழ்நிலையா நீங்க கிளாஸ் வந்து ஹையர் நாலேஜ் வந்ததுக்கு அப்புறமாவும் எல்லாம் உன்னோட கற்பனை அப்படின்னு முடிக்கும் போது மனமா சூழ்நிலையா வந்து எல்கேஜியா இல்ல பிஹெச்டியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுதான். எல்கேஜியா பிஹெச்டியான்னு சொல்லவே முடியாது. அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுனாலே பிஹெச்டி முடிச்ச மாதிரி தான். Yeah, we can equate that also. ஸோ அந்த மாதிரி அற்புதமான கிரந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இதில் இன்டெரக்டாக நமக்கு என்ன சொல்றாருன்னா, யூ ஹேவ் அன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறார். நீ எந்த கேடர்ல இருந்தாலும் நீ இந்த புக்கை படிக்கலாம் அப்படிங்கிறார். எனக்கு தகுதி இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாதுங்கிறார். ஏன்னா இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா அட்வான்ஸ்டு கோர்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ தேர்ஃபோர் நத்திங் டு ஒரி அபவுட். எனக்கு இந்த கிரந்தம் ஷிட் ஆகுமா, எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, இது யார் படிக்கலாம் அப்படின்னா, நீ எல்கேஜியா இருந்தாலும் இதை படிக்கலாம், நீ பிஹெச்டி ரேஞ்சுக்கு இருந்தாலும் இதை படிக்கலாம், எல்லாத்துக்கும் உனக்கு புரியுற மாதிரி தான் இவர் எழுதியிருக்க அப்படிங்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே மிக அற்புதமா இருக்கு பாருங்க. பிரம்மத்தை பற்றிய விளக்கமா அல்லது பிரம்மத்தின் துதியா, வி cannot எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது. இது ஃபவுண்டேஷனா அல்லது பிஹெச்டியா, வி cannot எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு. இனி அடுத்து, இது இலக்கியமா அல்லது தூய திருப்தியா? இலக்கியம் அப்படின்னா இது நமக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து வைக்கலைங்க. ஸோ இது மராட்டி மக்களுக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கவிதையாகவே வடிப்பி இருக்கின்ற ஒட்டுமொத்த கிரந்தமும் ஒரு கவிதை நடையோடு, இங்கு எப்படி ஞானேஸ்வரி அப்படிங்கிறது ஒரு கவிதையோ, ஆக்சுவலா ஞானதேவர் நிறைய பேர் பெரிய கவிஞன், இஸ் அ போயட் அப்படின்னு. வாட் இஸ் ஹூ இஸ் தி பிகெஸ்ட் போயட் இன் திஸ் வேர்ல்டுனா ஞானதேவா அப்படின்னு சொல்லலாமா? அவ்வளவு பெரிய போயட்டா அவர். போயட்னா கவிஞன் அர்த்தம், சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ஏக்நாத் மகாராஜ் எழுதிய இந்த கிரந்தமும் கூட கவிதையாகவே வடித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது இது இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தூய திருப்தியா அப்படின்னா. எதுக்கு கவிதையும் திருப்தியும் சேர்த்திருக்கீங்க? லிட்ரேச்சர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் போயம் அப்படிங்கிறியா? திருப்தி திருப்தி செகண்ட் வருது, முதல்ல இலக்கியத்துக்கு கவிதையான சொல்லலாமான்னு யோசி. இலக்கியம்னாலே என்னன்னு எனக்கு தெரியாது. இலக்கியம் என்றால் நீங்க சொல்லிதான் இப்ப அது கவிதையா? ஓ அப்படியா அப்படின்னு நினைக்கிறேன். இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதோட ஒரு நிமிஷம் இருங்க. இல்லண்ணா, இது இலக்கியமா இல்லை தூய திருப்தியா அப்படின்னு எதுக்கு இலக்கியத்தையும் திருப்தியையும் சேர்க்கிறேன்? அழகான சொற்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகள், ஏதாவது விதிமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நான் ChatGPT கிட்ட கேட்டேன். ஆம், கவிதையே இலக்கியம் என்று சொல்லலாம், மேலும் அது இலக்கியத்தின் முக்கியமான ஒரு வகைதான். So there is no big difference between the literature and the கவி அப்படின்னு GPT chat சொல்லிடுச்சு. அதனால அப்போ ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். மொழியின் மூலம் அழகு, உணர்வு, சிந்தனை, அனுபவம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் எல்லா படைப்புகளும் இலக்கியம். அதில் கவிதை, நாவல், சிறுகதை, நாடகம், கட்டுரை எல்லாம் அடங்கும். கவிதை என்பது இலக்கியத்தின் ஒரு பகுதியே. அது மிகவும் சுருக்கமாகவும் இசையுடனும் உணர்வுடனும் கூடிய ஒரு வடிவமாக இருக்கும். எல்லா கவிதையும் இலக்கியம்தான், ஆனால் எல்லா இலக்கியமும் கவிதை அல்ல அப்படின்னு மட்டும் டிஃபரன்ஸ் காட்டியிருக்கும்.
ஸோ அப்ப நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, இது கவிதைன்னு தான் நான் சொன்னேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்லி அது இலக்கியம் தான். எல்லா கவிதையும் இலக்கியம் தான். ஆனால் எல்லா இலக்கியமும் கவிதையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்னு தான் போட்டிருக்கேன். பட் இது வந்து 100% கவியாக இருக்கின்ற காரணத்தினால் இதை இலக்கியம் என்று சொல்வதில் தவறில்லை அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ ஆனா எனக்கு என்ன டவுட், எல்லாம் ரெண்டு ரெண்டா தானே சொல்லிட்டு வந்தாங்க. சரி, இதுல வந்து இலக்கியமா இல்லை தூய திருப்தியா? தான் இல்லை, அது ஒன்றும் விளக்கமே கொடுக்கல இல்லை நானு. அது என்ன கவிதைக்கும் தூய திருப்திக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இன்னைக்கு 100 பேர் கவிதை எழுதிட்டு இருக்கான், சரியா? காதல் கவிதைகள்ன்ற பேர்ல எழுதிட்டு இருக்கான். என்னென்னமோ ஹைக்கூ கவிதை, ஈக்கூ கவிதைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கவிதைகள்லாம் வந்து புத்தகத்துல வருது. ஆமா, இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா வந்து என்னமோ சொல்லுவாங்களே, அதாவது இந்த லிட்ரேச்சர் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இஷ்டத்துக்கு எழுதுற கவிதைக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி வந்து கவிதைகள்ல பல விதங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கு. சோ அதுல எல்லாம் வந்து பரம திருப்தியை எதிர்பார்க்க முடியாது, பரிபூரணம் இல்லை. அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அவ்வளவுதான், சிற்றின்பத்த மாதிரி. ஆனா நான் எழுதின இந்த கவிதை அப்படிங்கிறது பூரண திருப்தியை, பரம திருப்தியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இது அத்வைத கிரந்தம், பரிபூரணத்தை கொடுக்கக்கூடிய பூரண கிரந்தம். இது வெறும் கவிதை என்றும் சொல்ல முடியாது, அதுக்காக கவிதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பூரண திருப்தியை கொடுப்பதை எப்படி எழுதியிருக்கிறேன், கவிதையாக படித்திருக்கின்றேன். கவிதை நயத்தையும், அதாவது ஞானேஸ்வரியில் ஒரு அற்புதமான கவித்தத்துவ ஞான தத்துவம் அடிக்கடி சொல்லுவேன்ல நான். அதாவது இது கவித்துவமும் இருக்கு, ஞானத்துவமும் இருக்கு, அழகும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஞானேஸ்வரியில. ஞானேஸ்வரிங்கிறது அதுல கவியும் இருக்கு, ஞானமும் இருக்கு, இன்னொரு ஒரு 3 பாயிண்ட் அழகா சொல்லியிருப்பாரு. அடிக்கடி இங்க நாரஞ்சதம் சொல்லி காட்டுவாரு. 18வது அத்தியாயத்துக்கு ஏதோ ஒரு அற்புதமான ஓவியம் அது. ஸோ கிட்டத்தட்ட அதை ரீபீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஞான தத்துவமா அல்லது கவித்தத்துவமா அப்படின்னு சொல்ல முடியாது உங்களால. ஏன்னா பூரண திருப்தியை தரக்கூடியது ஞான தத்துவம். ஆனால் பூரண திருப்தியை தரக்கூடிய அந்த ஞான தத்துவத்தை கவிகளாக வடித்திருக்கிறேன். ஆதலால் இது இலக்கியமும்னு சொல்லலாம், கவித்துவமும்னு சொல்லலாம். அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கிரந்தத்தை வடித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு அது கொடுப்பினை இல்லை. நம்ம அதனுடைய அர்த்தத்தை தான் அனுபவிக்க போறோம். கவியை அனுபவிக்கும் குடிப்பினை நமக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிர மக்களுக்கு அது இருக்கு. நமக்கு வேணும்னா மராட்டியை தான் படிக்கணும். எந்த இலக்கணத்தாலும் இதை அடக்க முடியாது. பொதுவா வந்து கவிதைக்கு இலக்கணம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அப்போ இது இலக்கணத்திலையும் சேர்க்கவே முடியாத ஒரு விஷயமாக இந்த கிரந்தம் அமைந்திருக்கிறது என்று, இது இலக்கணத்தில் கூட அடக்கிவிட முடியாது அப்படிங்கிறது. ஸோ இந்த இலக்கணத்துக்குள்ள இவ்வளவுதான் இந்த கிரந்தம் அப்படின்னு உன்னால சொல்லிட முடியாது. ஸோ அது கவிதை, இலக்கணம் அனைத்தும் சேர்ந்தே தான் இருக்கின்றது. ஆனால் ஞான தத்துவத்தோடு இருக்கின்றது. பியாண்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இது யார் படிக்கணும் அப்படின்னா எவன் வேணா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆகும், பிஹெச்டி கோர்ஸ் ஆகும். அப்படின்னா எல்கேஜி ஆகும். நீ அப்படின்னா உனக்கு தகுதியே இல்லை, எனக்கு ஏபிசிடி, எனக்கு ஞானம்னா என்னன்னே தெரியாதுங்க, படிடா ஏக்நாத் பாகவதத்தை. எனக்கு வந்து எல்லாம் புரிஞ்சிருச்சு. இந்த ஆத்ம தத்துவம்ன்றாங்க, அதை மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு இடிக்குது. அதை எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? படி ஏக்நாத் பாகவத புடி என்று அந்த ஞானேஸ்வரிக்கு சொல்ற மாதிரியே இதற்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. மேலும் ஃபர்ஸ்ட் லைன்ல இது துதியா அல்லது விளக்கமா, ஸோ பிரம்மத்தின் துதியா அல்லது பிரம்மத்தை பற்றிய விளக்கமா அப்படின்னு சொல்ல முடியாமல் இருக்கின்றது. இந்த கிரந்தம் முழுவதுமே அப்படித்தான். இதை ஏக்நாத் மகாராஜ் என் மூலமாக, ஜனார்த்தன மகாராஜ் என் மூலமாக வடித்திருக்கின்றார் என்று ஏக்நாத் மகாராஜ் சொல்லுவதாக இந்த பர்டிகுலர் ஓவி அமைகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம 102க்கு போலாமா? Every simple word of yours is the peak of discrimination. It provides the ultimate satisfaction and gives rise to absolute supreme bliss. உனது ஒவ்வொரு சொல்லும் விவேகத்தின் சிகரம். அது மேலான திருப்தியை அளிப்பதோடு அதீதமான பேரின்பத்தை உண்டாக்குகிறது. ஜனார்த்தன மகாராஜே இந்த புக்கை பத்தி பேசிட்டு இருக்காரு இப்போ, சரியா? ஏக்நாத் மகாராஜை பாராட்டுறாரு. அப்போ போன ஸ்லோகமும் வந்து ஜனார்த்தன மகாராஜ் சொல்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா?
இந்த கிரந்தத்தை நான் என்னன்னு சொல்றதுன்னு இந்த குருநாதனே அவன் சிஷ்யனின் படைப்பை கண்டு புகழ்வதாக நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இங்க மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, உனது ஒவ்வொரு சொல்லும் விவேகத்தின் சிகரம். விவேகம் விவேகம் அப்படின்னா என்ன? ஆத்ம அநாத்ம வஸ்து விவேகா. விவேகத்துக்கு ஆதிசங்கரர் கொடுக்கக்கூடிய ஒரு டெபினேஷன். நம்ம ஹரிபாட்ல இருந்து சொல்லணும்னா சாராச்சார விசார சார அச்சார விசார அப்படின்னு சொல்றாரு. சரியா? விவேகம் அப்படிங்கிறதுக்கு விசாரம் அப்படின்னு சொல்லுவாரு. சாரம் எது அச்சாரம் எது என்பதை விசாரிப்பவன் விவேகி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இந்த ஒட்டுமொத்த கிரந்தமே சார அச்சார விவேகமாகத்தான் இருக்கின்றது. அப்படின்னா என்ன சொல்ல போறோம்? வேத கிரந்தத்துல என்னங்க பேசுவோம்? பிரம்மம் சத்தியம் ஜெகத் நித்தியம் அப்படின்னு பேசுவோம். அப்ப சாரம் எது அசாரம் எது அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுவோம். ஆத்மான்னா பிரம்மம்னு சொல்லுவோம், அனாத்மா அப்படின்னா மாயான்னு சொல்லுவோம். ஆனா இந்த ரெண்டும் இதுதான் அது, அதுதான் இது, ஆனா இது அது இல்லைன்னு பேசுவோம். இதுதானுங்க அத்வைத கிரந்தம். சோ இந்த விவேகம்னாலே இந்த ரெண்டை பத்தி பேசுறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை பற்றியும் அனாத்மாவை பற்றியும் விவேகத்தை பற்றி பேசுவதற்கு பேர் தான் விவேகமே. அந்த ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய திறன் படைத்தவனே விவேகி என்றெல்லாம் மிகவும் தெளிவாக அந்த ஆதிசங்கரர் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால இங்கே கிரந்தத்தில் வடித்திருக்கின்ற ஒவ்வொரு சொல்லுமே விவேகத்தின் சிகரமாக இருக்கின்றது. அப்படின்னா முற்றிலும் முழுமையான ஞானத்தின் கண்கொண்டு இந்த ஒவ்வொரு சொல்லும் வடிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சொல்லிலுமே உனக்கு விவேகத்தை பற்றின ஒரு ஞானம் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்ம அனாத்ம வஸ்துக்களினுடைய விவேகம் உனக்கு அடங்கி இருக்கின்றது என்று பாராட்டுகின்றார். அது மேலான திருப்தியை அளிப்பதோடு அதீதமான பேரின்பத்தையும் உண்டாக்குகிறது. அது என்னது? ரெண்டு வார்த்தையும் ஒண்ணுதானே. திருப்தினா என்ன, பேரின்பம்னா என்ன? ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. The ultimate satisfaction and gives rise to absolute supreme bliss. திருப்தினால ஏற்படுறது பேரின்பம். பூரண திருப்தி, பரம திருப்தி. திருப்தி கிடைச்சாதான் பேரின்பம் கிடைக்கும். பேரின்பத்தினால திருப்தி இல்லை. திருப்தி, when I am completely fulfilled, then I become that bliss, experience that bliss. இதன் மூலமாக அது கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக அது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. So first comes satisfaction and next comes your ஸ்வரூப ஆனந்தா. உங்களுடைய அந்த சச்சித் ஆனந்தம் என்று அழைக்கப்படுகின்ற பேரின்பம், பேரானந்தம் என்பது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, முதலில் இந்த கிரந்தம் படிக்க 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 விவேகம் சிகரத்தை தொடும். அந்த விவேகத்தின் சிகரத்தை தொடும்போது உங்களுக்கு பரிபூர்ண திருப்தி உங்களுக்கு அளிக்கும். அத்தோடு மட்டுமில்லாமல் உங்கள் யார் என்று அந்த ஸ்வரூப ஞானத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இந்த கிரந்தம் அமையப் போகிறது அப்படின்னு சொல்றாரு. So starts with the viveka and ends with the parabrahmananda swarupa, and in between you are going to have a deep satisfaction. அப்படின்னா என்ன அர்த்தம்? விவேகத்தோடு ஆரம்பித்து பூரண திருப்தியோடு நிறுத்தாமல் முழுமையான பேரானந்த ஸ்வரூபமாகவே இனி மலர்ந்து விடுவாய் என்பதாக இந்த புஸ்தகத்திற்கு ஜனார்த்தன மகாராஜின் புகழாரம் இங்கே இந்த பூமியில் இந்த ஸ்லோகத்தில் வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஓகேவா? And then comes 1 or 3. Whatever emerges. நான் திருப்தின்னு சொல்லும் போது ஃபுல்ஃபில்டு மைண்டுன்னு எடுத்துக்க தோணுது. இப்போ கடல்ல ஒரு 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 கிளாஸ் தண்ணி எடுத்த உடனே குறைஞ்சிட போறதும் இல்லை. ஒரு பாட்டு தண்ணி ஊத்துனதும் அது நிறைஞ்சிட போறதும் இல்லை. ஸோ அது மாதிரி எப்பவுமே ஆத்ம திருப்தியில இருக்கக்கூடிய ஞானிகள் எப்படியோ அப்படி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இங்க எந்த இன்பத்தினாலையும் சரி துன்பத்தினாலையும் சரி அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. எப்பயும் அந்த ஃபுல்ஃபில் மைண்டோட இருக்கிற மாதிரி இதை எடுத்துக்கிறேன். ஓகேதான். எக்ஸாம்பிள் நிறைய ஞானதேவர் ஞானேஸ்வரியில சொல்லியிருக்காரு. அது ஆல்வேஸ் ஃபுல்ஃபில்டா தான் இருக்கும். வெதர் யூ கெட் இட், எவ்வளவு தண்ணி அங்கிருந்து எடுத்தாலும் சரி, எவ்வளவு நிறைத்தாலும் சரி, அது நிறைஞ்சிருச்சுன்னு குதிக்க போறதும் இல்லை, இல்லை தண்ணி எடுத்தவொன்னு ஐயோ அப்படின்னு அழ போறதும் இல்லை. ஸோ த சிச்சுவேஷன் நீ என்னதான் அங்கே நடந்தாலும் அதை ஃபுல்ஃபில்டாக இருக்கும் என்பதை நான் பூரண திருப்தியாக எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டிருக்கின்ற
கண்டிப்பாக அந்த பூரண திருப்தி இறுதியில் எதுவாக மாறும் அப்படின்னா பேரின்பமாக மாறும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதா எடுப்போம். 103வது ஸ்லோகம். Whatever emerges from your mouth will truly touch the hearts of the saints, the seekers of liberation. Like bees will hover around your words to taste the nectar of the self. சாரி, இன்டர்நெட் ப்ராப்ளம், பவர் போயிடுச்சு, இப்பதான் வந்தது. ஷோ ஷேர் பண்ணிட முடியும். நூத்தி மூன்றாவது ஸ்லோகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல புகழாரம் சூட்டியிருக்கின்றார். உனது வாயிலிருந்து வெளிவரும் எதுவாக இருந்தாலும் அது சான்றோர்களின் இதயத்தை உண்மையாகவே தொட்டுவிடும். டச் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தி செயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? நீங்க செயின்ஸ் அப்படிங்கிறது நீங்க முழுமையான ஞானிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது ஞான பாதையிலே பயணப்படுகின்ற சாதகனையும் சேர்ந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சந்துக்கள் அப்படின்னு பேர் வரும்போது முழுமையான ஞானிகளுக்கும் சந்த் என்றுதான் பேர். அந்த பாதையில் பயணப்படுபவனையும் சந்த் என்று அழைக்கிறார்கள். யோகா பயில்பவனும் யோகி என்று அழைப்பார்கள், யோகத்தில் தேர்ச்சி பெற்றவனையும் யோகி என்று அழைப்பார். ஸோ அந்த வகையில் எடுத்துக்கோங்க. இங்கே யாருடைய ஹார்ட் டச் ஆக போகுதுன்னா நம்முடைய ஹார்ட்ஸ் தான் டச் ஆக போகுது. உனது வாயிலிருந்து வெளிவரும் எதுவாக இருந்தாலும், ஸோ இந்த கிரந்தத்துல என்ன பார்ட்ஸ் எங்க நீ படிச்சாலும் என்ன, அதாவது எதுவாக இருந்தாலும் என்ன அர்த்தம்னா எல்லாமே அர்த்தங்க சிம்பிளா. ஸோ ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம இதயத்தை தொடக்கூடிய வகையாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கிரந்தத்தின் புகழாரம் அமைந்திருக்கின்றது. சான்றோர்களின் இதயத்தை உண்மையாகவே தொடும். வீடு பேரு தேடுபவர்கள் முக்கியமா நமக்காக தான் சொல்றாரு. சாதகர்கள் அப்படின்னு அர்த்தம். முமுக்ஷத்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. மோக்ஷ இச்சை உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். வீடு பேரு தேடுபவர்கள் அப்படின்னா, சோ இந்த வீடு பேரு தேடுபவர்கள் தேனீக்களை போல உமது சொற்களை சுற்றி சுற்றி வந்து ஆத்ம ஞானம் என்னும் தேனை சுவைத்துக் கொண்டே இருப்பார்கள். சோ நமக்கெல்லாம் இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ நம்ம எல்லாம் தேனீக்களாக இருந்து இவர்கள் தேன் கூடாக, இந்த கிரந்தம் தேன் கூடாக, மீன் மலரில் உள்ள தேனாக அமைந்து அதை சுவைப்பதற்காக நாம் சுற்றி 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 இதை வந்து கொண்டே இருக்க போகின்றோம். அந்த அளவிற்கு இந்த கிரந்தம் அமையப் போகின்றது என்று ஜனார்த்தன மகாராஜ் சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. எழுதுனது யாரு? ஏக்நாத் மகாராஜ். சொல்றது யாரு? 2 பேருமே தான். இது இம்பாசிபிள்னு சொல்லியாச்சு நம்ம முதல்லயே. ஸோ தேர்ஃபோர் இந்த பாவம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். யார் யார் எழுதுகிறார்கள் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியல. ஸோ கிரந்தத்தினுடைய மகத்துவம் மிகப்பெரிய அளவிலே இருக்கின்றது. இந்த பர்டிகுலர் விஷயத்தை படிக்கும்போது மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், உனது வாயிலிருந்து வெளிவரும் எதுவாக இருந்தாலும் அது சான்றோர்களின் இதயத்தை உண்மையாகவே தொடும். ஹார்ட் டச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரீம் சாட்டிஸ்பாக்சன், எக்ஸ்ட்ரீம் திருப்தி. முதலே சொன்னார் இல்லையா, அது எல்லாமே அப்படியே இதயம் நிறைந்து விடும். இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஹார்ட் டச் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? நீ சொன்ன உடனே ஹார்ட் டச் ஆகுதுரா அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆயிட்டேன்னு அர்த்தம். அதுதான் ஹார்ட் டச்சிங் அப்படின்னு அர்த்தம். அதுவும் யாருக்கு அப்படின்னா நம்ம போன்றவர்களுக்கு இது தேன் மாதிரி. ஒரு செகண்டும் நாம் இதை சுற்றி சுற்றி வலம் வரக்கூடிய அளவிலே இந்த கிரந்தம் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஸோ மேலும் அடுத்தடுத்த ஸ்லோகங்களை நாம் நாளை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன்.